ஒரு தூக்கத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு. ஓப்பன் பண்ணலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஸ் கிரேத்ரி ரோஸ். இன்றைக்கி என்ன வ்ளாக்னா, இன்றைக்கி வந்து காலையிலே உனஜா வந்து அக்கா பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. நான் வந்து பிரியாணிலாம் இப்போ முடியாது, வேணா வந்து உனக்கு வெஜ் பிரியாணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் காலையிலே. ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாக்காக வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வெஜ் பிரியாணி தானே வேணும், பண்ணலாமா? சரிப்பா. வெஜ் பிரியாணி பண்ணணும்னா வேலையை சீக்கிரமாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வெஜ் பிரியாணி என்னென்னைக்கெலாம் பண்ணுறேன்னா அன்னன்னைக்கெலாம் சீக்கிரமாக பசிக்கும். பிகாஸ் வெஜ் பிரியாணி வந்து எனக்கு பிடிக்கும். ஃபேமிலிக்கு மற்ற யாருக்கும் அவ்வளவும் செட் ஆகாது. அதனால பாப்பாக்காக பண்ணுறேன். அவள் ஊர்லேருந்து வந்தாலே அவள் கேட்டது பண்ணி தரணும் இல்லையா, அதை நம்ம கடமை. சிக்கன் பிரியாணி தான் கேட்டா, பட் இன்னைக்கு டியூஸ்டே சிக்கன் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டை. இன்னொரு நாள் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவளை வந்து வெஜ் பிரியாணி பண்ணித்தரேன்னு கன்வின்ஸ் பண்ணி வெஜ் பிரியாணி பண்ணுறேன். சரி பண்ணலாமா? குக்கரில் தான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, நெய் எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபுல்லாக எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா பட்டுக்கு வந்து பிடிக்காது, இருந்தாலும் சும்மா லைட்டாக. இந்த நெய் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக. அதனால இது வந்து ஊர்லேருந்து பாப்பா எடுத்துகிட்டு வந்தா. அவள் சொன்ன மாதிரி உங்களுக்கு யாருன்னா நெய் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், பார்சல் அவள் பண்ணுவாள். அவகிட்ட சொல்லிடுறேன் யாருக்கு வேணுமோ, அவள் வந்து கொரியரில் போயிட்டு இந்த பாட்டில் வந்து பண்ணி விடுவாள். போட்டுக்கலாமா? போடலாமா? போட்டுக்கலாம். கறிப்பட்டை இதெல்லாம் என்ன நான் சொல்லுவேன் சார்? காமி எப்படி கிட்ட கொண்டா. கறிப்பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, லவங்கம், மராட்டி மொக்கு, கல்பாசி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். பச்சை மாதிரியே படபடன்னு புரியுது. ஒரு 5 பச்சை மிளகா லைட்டாக தான் கீரி வச்சிருக்கேன், முழுசெல்லாம் குழந்தெல்லாம் போடல. அப்படியே தம் பண்ணலாம் தான் நினைச்சா, எனக்கு வந்து தம் அவ்வளோ செட் ஆகாது. எனக்கு தம்மு தான் செட் ஆகும். அப்படியா? தம் பண்ணியிருக்கேன் நீ? நான் அப்பப்போ தம் தான் பண்ணி சாப்பிடு. நீ வீட்டில் பண்ணியிருக்கியா? இது 3 வெங்காயம், 3 தக்காளி. ஓகே. இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து பிரியாணி மசாலா ரெடி பண்ணலாம், ஓகேவா? ஏன் பிரியாணி மசாலா நம்ம அப்பப்போ வாங்கி அதை கடையில் வாங்கி போடுறோம்ல, அதுக்கு பதில் நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நீ அப்படி தானே பிரியாணி மசாலா வச்சுருக்க? ஆமாம். என்ன நான் போட்டு பண்ணுறேன்னு எனக்கு சொல்லு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பிரியாணி மசாலா எப்படி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு, அது வதங்கட்டும். அது வதங்கி முடிச்சிற ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவ்வளோதான் இருந்துச்சு. நான் எப்பயோ அரைச்சி வச்சிருந்தேன் ஃப்ரிட்ஜில், அவ்வளோதான் இருந்துச்சு. தக்காளி கொஞ்சம் அடங்கவே மாட்டான் வர வனஜா வந்து கருவாட்டு குழம்பு வைக்க சொன்னான். கருவாட்டு குழம்பு அது வேணும் உனக்கு. எனக்கு கருவாட்டு குழம்புனாலே பிடிக்காது. அதை போய் அதுக்கெல்லாம் போய் ஆசைப்படுற. சிக்கன் பிரியாணி கேட்டால் ஓகே, அது எல்லாருக்குமே அது ஆசை, பிடிக்கும், சாப்பிடணும். கருவாட்டு குழம்பு போய் சாப்பிடணுமோ, அது போய் ஒரு ஆசையா கருவாட்டு குழம்பு. வேணா நான் உனக்கு ஒரு நாள் கருவாடு வந்து வறுத்து தரேன், ஓகேவா? இவளுக்கு பிடிச்சதெல்லாம் என்கிட்ட தானே கேட்க முடியும். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்க செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடே செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. புளிசாதம் கிண்டி வச்சுட்டாங்க காலையிலே. 2 பேருக்குமே உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் இவளுக்கு பிடிச்சது வந்து நான் தான் செஞ்சு தருவேன். இன்னொன்று ஒரு நாளைக்கு இருக்கிற 1 மாதத்துக்கு இன்னெல்லாம் தேவைப்போ சாப்பிட்ணுன்னு கேட்குறவெல்லாம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 10 கிலோ ஏற்றி அனுப்பணும் வெயிட்டு. காய்கறி என்னென்ன காய்கறி தெரியுமா?
கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். பச்சை பட்டாணிலாம் போடல. காளான் இருந்தால் காளான் போட்டுக்கோங்க, காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம். crocodile இருந்தா crocodile முதல்ல ஐயோ என்ன சாது crocodile போட சொல்ற, முதல்ல கட் பண்ணி நான் போடணும். என்ன கேப்சிகன் சொல்ல வந்தியா? ராமா கேப்சிகன் சொல்றதுக்கு என்ன சொல்லி வச்சுக்கிறா பாருங்க. ஆக்சுவலா நம்ம வெஜ் பிரியாணிக்கு கேப்சிகன் போடக்கூடாது. ஆனா ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல்ல செய்வாங்க. ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். நாங்க கேப்சிகம் நாங்க போட மாட்டோம் வெஜ் பிரியாணில. காலிஃப்ளவர் போடுவேன், காளான் போடலாம். சரி, நம்ம வந்து இப்போ ஒரு படி பண்ண போகிறோம். இது வந்து 1 கிலோ அரிசி ஒரு படி போட்டிருக்கேன். இந்த ஒரு படி அரிசிக்கு நான் வந்து 2 படி தண்ணி ஊற்றி, கொஞ்சம் காயெல்லாம் வேகணும்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த படியில் 2 படி ஊற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி. நம்ம ஒரு நாள் கேப்சிகம் பஜ்ஜி போடலாம். பஜ்ஜி வேணா போடலாம், வெஜ் பிரியாணியில் அது இல்லை. கேப்சிகம் கூட்டு வைப்பாங்க எங்க அம்மா. கேப்சிகம் கிரேவி, கேப்சிகம் கூட்டுலாம் பண்ணலாம், பஜ்ஜிலாம் செய்வாங்க. ஓகே, சாதனா பாருங்க குக்கிங் எக்ஸ்பர்ட். சரி, ஓகே, மசாலா போட்டுக்கலாமா? மஞ்சத்தூள், சிக்கன், காரத்தூள், அவ்வளோதான். காஷ்மீரானா காரத்தூள். நான் வந்து நெக்ஸ்ட் டைம்ல என்ன தெரியுமா பண்ண போறேன், பிரியாணி மசாலா பண்ணி வச்சுட்டு சிக்கனை வந்து அவாய்ட் பண்ணிட போறேன். சிக்கன் மசாலாவை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதில் பிரியாணி மசாலாவை நாமளே வீட்லயே ரெடி பண்ணி வச்சுப்போம். வேர்த்து ஊத்துது. என்னதான் காலையிலேயே வந்து நம்ம லஞ்ச் வேலையை முடிச்சாலும் இந்த மழை பெஞ்சு இன்னும் கொஞ்சம் சூட்டை வந்து கிளப்பி விட்டுருச்சு. சரியா போச்சு. உப்பு போட்டுக்கலாமா? ஒரு படிக்கு ஒரு புடி. புடினா பெரிய புடியா எழுறாதீங்க, அது உள்ள கொஞ்சம் தான் இருக்கும். ஐயோ, அதிகமா அள்ளி போட்டீங்க, கறிய போகுது எங்கேயாவது. நீ வேற பயமுத்துற, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். ஓகே, கழுவி விட்டுரு. வெஜ் பிரியாணி டன். சூப்பர். கலர் பவுடர்லாம் உங்க சாய்ஸ், மஸ்ட்டுக்கு கிடையாது. அது நான் அப்படியே தான் போட்டுக்கேன். உப்பு பார்த்துக்கலாமா? புதினாலாம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக செடியில் பறிச்சிட்டு வந்தேன். சாதனா வீட்டு செடியில் தான் பறிச்சிட்டு வந்தேன். ஆயா வந்து புதினா வளர்த்தா பாம்பு வரும்ன்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு கமெண்ட் பண்ணுங்க. புதினாவும் அதுக்கப்புறம் அந்த வாசனையா செடி அதெல்லாம் வளர்க்க கூடாதுன்றாங்க. வளர்த்தா பாம்பு வருமான்னு சொல்லுவேன். எனக்கு முழு உப்பு கரெக்டா இருக்கு. சாதனா கிட்ட டேஸ்ட் இந்த உனக்கு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்குது. கரெக்டா இருக்கா? எப்படி இந்த உப்பு சாறு பாண்டியில கேட்டோம், 250 சொல்றாங்க. நீயே வச்சுக்கோப்பான்னு சொல்லி வந்துட்டோம் நாங்க. இதோட சின்ன ஜாடு அது. இவ்வளவுதான் சைஸ். 250. இது வந்து நாங்க வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினோம். 149 கடையில வந்து வாங்கினோம். எக்ஸ்போல வாங்கினோம். ஸோ இன்னொரு டைம் அது மாதிரி போட்டாங்கன்னா நாங்கள் இன்னொரு உப்பு ஜார் வாங்கிப்போம். விசில் வந்துட்டு திறந்த உடனே இங்கே மாற்றிட்டேன் விசிலை. இங்கே வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் 2 டம்ளரு. வேணான்றவங்க ஒயிட் ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் புளிச்சக்கீரை இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வெஜ் பிரியாணி சாப்பிடலாம். ஓப்பன் பண்ணலாமா? வாசனை வருது, சூப்பர் வாசனை வருது. எனக்கு உனக்கு வருதா? இது நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குது. அப்படியே பிளேட்டில் பற்றி அப்படியே சுட சுட சாப்பிட்றலாம். வா, வெஜ் பிரியாணி செஞ்சு எழுப்புறன்னு தூங்கிட்டான். 2 விசில் வைக்கிறதுக்குள்ளே நீ ஒரு தூக்கத்துக்கு போயிட்டு வந்துட்ட, ஆழ்ந்த உறக்கத்துக்கு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல, வாசனை சாப்பிட நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கா வெஜ் பிரியாணி? என்ன ஒன்று கொஞ்சம் காரம் சாரமாக இருக்காது. ஏன்னா அவள் வந்து அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டா.
கொஞ்சம் லைட்டாக தான் காரம் சாப்பிடுவாள். இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா காரசாரமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. அம்மாலாம் நல்லா காரமாக செய்வாங்க. அங்கே எப்போ சேலத்துக்கு போனாலோ அப்பத்துலேருந்து கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்காருக்கும் சேர்த்து காரம்லாம் கம்மியாக செஞ்சு அப்படியே சாப்பிட்டு பழகிட்டான். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் செய்கிற காரமே ஐயோ இவ்வளோ காரம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாள். இப்போ கொஞ்சம் அவளுக்காக வெஜ் பிரியாணி வந்து கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி செஞ்சுருக்கேன். நானும் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? இது வந்து ஆனியன், உப்பு, ஆனியன், லெமனு. தயிர் இல்லாமல் உனக்கு சாப்பிட பிடிக்குதா? தயிர் இல்லை, வாங்கிட்டு வர சொன்னால் வாங்கிட்டு வரல, அதனால தான். வெளியே ஆனியன் மட்டும் கடிச்சிட்டேன். சரி சாப்பிடு. வாங்க சாப்பிடலாம். ஆ வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து மரத்துக்கு போயிருக்காங்க, புளியா மரத்துக்கு. அவங்க வந்து சாப்பிடுவாங்க. குக்கர்லேருந்து மாற்றி இதில் வச்சுட்டேன். ஒரு தாராளமான ஒரு பேஷனில் போட்டு மூடி வச்சுருக்கேன். அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல, வந்தது சாப்பிடுவாங்க. நாங்களாம் சாப்பிட்டோம். மனசா வந்து ஒரு 11 மணிக்கு வந்தா, 11 மணிக்கு தானே வந்தேன். சாப்பிட்டு இப்போ திருப்பி வீட்டுக்கு போயிடுவா, எங்கள் வீட்டுக்கு போயிடுவான். நானும் போயிடுவேன். பட்டு நல்லா இருக்கா? பட்டு நல்லா இருந்தது. வேண்டாம், வெறுப்பா சாப்பிட்ற. இல்லை நான் சாப்பிட்டேன். இது என்னோட தட்டு. நான் வெஜிடபிள் சாப்பிட்டேன்னா இது சாதனா தட்டு. இல்லை நல்லா தான் இருக்குது. நெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். இல்லையே, நான் நெய் ஊற்றலையே. சாதனா கேளு, ஒரு ஸ்பூன் தானே சாதம் ஊற்றுனேன். நெய் ஊற்றுனானா ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றுனேன். சும்மா ஃபார்மாலிட்டிஸ் நெய் ஊற்றணுமோன்ட்டு அப்படியே சும்மா ஊற்றினேன். வாசனை ஊற்றிருப்பேன்ட்டு வக்கீல் தேடி பண்ணிடுவேன். நான் தான் ஒத்துக்குனேன்ல நெய் ஊற்றுனேன்னு. ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்குல்ல? நல்லா இல்லையா? நெய் ஊற்றிட்டேன்னு சொன்னல, அதனால எனக்கு பிடிக்கல. அப்போ நெய் ஊற்றலன்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பேன். சிக்கோடுறாய. ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்து நான் வரதுக்குள்ளே சாப்பிட்டாங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு முடிக்கிற ஸ்டேஜ் நான் வந்தேன். நான் வந்து வச்சனை கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன்னா, ஸோ வச்சனை விட்டுட்டு இப்போ தான் வந்தேன். பட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் வெஜ் பிரியாணி பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் எல்லோரும் இதே மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவீங்க. வெஜ் பிரியாணி இதை விட நல்லா கூட இருக்கும் ஒருத்தவங்கள்ட்ட. எனக்கு எப்படி பண்ணாலுமே வெஜ் பிரியாணி வந்து பிடிக்கும். வெஜ் பிரியாணி எப்படி எவ்வளோ நல்லா இல்லாமல் பண்ணிங்கனாலும் நான் சாப்பிட்ருவேன். ஸோ அதான் எனக்கு வந்து வெஜ் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.